தம்பிற்கு ₹1 நாணயமும் கொடுத்தார்கள். தம்பி அன்று வாங்கிய பிறகு அவர்கள் நேசமணி போக்குவரத்து கழகத்திலே வேலையில் அமர்த்தப்பட்டார். அதன் பின்பு KTC கட்டபொம்மன் போக்குவரத்து கழகத்திலே திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். சுவாமி அவர்களுடைய திருநாமத்தை யார் சொல்லுகின்றார்களோ, யார் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அங்கேயே நான் இருப்பேன், அவர்களுக்கு என்ன என்ன வேண்டுமோ கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அடியேனிடம் வந்து ஒருவரை நினைத்து நெக்கு நெக்கு என்று அழுவேன். உடனே என் உள்ளத்திலே சுவாமி அவர்கள் பாய்ந்து உடனே 7 பாடல்கள் எழுத வைத்தார்கள். அந்த பாடல்களில் முதல் பாடலாக அருமை தம்பி CN சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை வாசனை ஆண்டி வேடம் கொண்டவா என்ற பாடலை அவர்கள் இதைத்தான் முதலிலே பாடுவேன், வேறு எந்த பாடலையும் பாடமாட்டேன் என்று அவர்கள் கூறி அதை பாடினார்கள். அதே போல பாட பாட உள்ளமே எழுதுவே இந்த பாடல்கள் எல்லாம் 10 பாடல்கள் பாடியிருக்கின்றார்கள். அதை பாட இருக்கின்றார்கள். அந்த அன்பு தம்பி சுவாமியுடைய திருவருளை பெற்றவர் உலகமெங்கும் சுற்ற போகின்றார்கள். உலகமெங்கும் அவருடைய புகழை பாடுவதற்கு ஒரு நாத கீதமாக நவரசமாக அவர்கள் திகழ்வார்கள். சுவாமி அவர்கள் கூடவே இருந்து பல்லாண்டு வாழ சுவாமி அருள் புரிவார்கள். எல்லோரும் எல்லா நலமும் பெறுவீர்கள். இந்த மந்திராலயம் இது நான் சொல்லக்கூடாது, போக போக தெரியும். சுவாமி அவர்கள் இன்று நீங்கள் பத்திரிகையை பார்த்திருக்கலாம், குமரி முறையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு பஸ் இன்று விடப்படுகிறது. இது பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்ய போகிறது. குமரிக்கும் திருவண்ணாமலைக்கும் ஒரு பெரிய தொடர்பு வரப்போகிறது என்பதை காட்டப் போகிறது. அது மட்டுமல்லாமல் 5 கிராமத்திலிருந்து நாகர்கோவில் செல்லுகின்ற சாலை பழுதுபட்ட நிலையிலே இருந்திருக்கிறது. சுவாமியினுடைய திருவிழா நடப்பதை ஒட்டி சுவாமியுடைய உறுதியால் அந்த ரோடு செப்பனிடப்படுகிறது. இதையெல்லாம் ஆணித்தரமாக சுவாமி அவர்கள் நமக்கு மறைமுகமாக காட்டுகின்றார்கள். சுப்பிரமணியம் அவர்களும் மௌன குருசாமி மட தலைவர் சுகதேவன் அவர்களும் கடற்கரையிலே போய் நாங்கள் தீபம் ஏற்றி இந்த இடம்தான் மந்திராலயம் வர வேண்டிய இடம் என்று எண்ணினோம். அதே போல நமது குமரி மாவட்டத்திலே பலரும் நான் நிலம் தருகிறேன், நான் நிலம் தருகிறேன், 5 ஏக்கர் தருகிறேன், 3 ஏக்கர் தருகிறேன் என்று நாகர்களுக்கு மேற்கே சொன்னார்கள். ஆனால் சுவாமி இங்கேயே காந்தம் இழுத்தது போலே இங்கே இழுத்துக் கொண்டு வந்துவிட்டார்கள். அதே போல கடற்கரையில் அமைக்க வேண்டும் என்று சொல்லும் போது எனதுடைய சகோதரர் அவர் சொன்னார், கடற்கரையிலே கட்டக்கூடாது, அதனால் பெரிய ஆபத்து வரும், அரிப்பு வரும், அதனால் கட்டுவதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த விலையை நீங்க இடத்தை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொன்னார்கள். உடனே நான் சண்டை போட்டேன். அப்போது இரவு 12 மணி இருக்கும். நானும் அருமை தம்பி இதோ இருக்கின்றாரே மாசானமுத்து, இன்னொரு மாசானமுத்து ஊரை சார்ந்த தம்பி மூவருமாக இங்கே வருகின்றோம். அப்போது என் அண்ணனிடம் சொன்னேன், சுவாமியுடைய நாமத்தை 3 முறை சொல்லுவேன், இங்கே உத்தரவு கிடைத்தால்தான் இந்த இடத்திலே மந்திராலயம், இல்லாவிட்டால் குலசேகரம் பக்கத்திலே மந்திராலயம் அமைப்போகிறது என்று நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். இங்கே வந்து சுவாமியுடைய திருநாமத்தை யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் என்று 3 தடவை சொன்னதும் இங்கே சுற்றி 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 உத்தரவு கொடுத்தார். டக் 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 என்று பல தடவை கொடுத்தார்கள். எனவே சுவாமி நமது ஊரிலே வந்து விட்டார்கள். இது குமரி மண்ணுக்கே வந்து விட்டார்கள். குமரி மண்ணிலே இருந்து பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. உலகமெங்கும் புகழ் பரப்புகின்ற கேந்திரமாக அமைப்போகிறது என்று கூறி தம்பி பல்லாண்டு வாழ வேண்டும். அவருடைய பணி சுவாமியுடைய திருநாமத்தை என்றும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி அவருக்கு இந்த மாலையை ராம் சுரத்குமார் மாயி யுகாவதார மிஷன் சார்பாக அளிக்கின்றோம்.